வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஏலியம்பேடு கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட ஏலியம்பேடு கிராமத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக 70 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு சார்பில் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவையும் அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் வழங்கி வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை. எனவே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளித்தும் தொடர் போராட்டங்களை நடத்தியும் இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை. இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காந்தி ஜெயந்தி தினத்தில் அகிம்சா வழியில் கருப்பு பட்டை அணிந்தும் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் ஊர்வலமாக கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் சோமசுந்தரம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. முற்றுகையிட்ட பொதுமக்களுக்கு 1 மாத காலத்திற்குள் வீட்டுமனை பட்டா வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த உறுதிமொழியை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். மேலும் பட்டா வழங்க காலதாமதம் ஏற்படுத்தினால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். போராட்ட காத்திருப்பு போல திரும்ப ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு திரும்ப டைம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த காத்திருப்பு போராட்டமோ இல்லை காத்திருப்பு போராட்டமோ இல்லை வேற நான் இது பதிவுக்காக பண்ணல. நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா ராமநாதத்தை நீங்க வந்து சில பேர் பட்டா கொடுப்பீங்க. வசதி பட்டத்துக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம் பட்டிருக்கு. நானு வேண்டாம் விதாண்டா வாதம் வேறான்றதுக்காக நான் சொல்றேன். நான் இப்ப திரும்ப கரெக்டா பேசுறேன். உங்களுடைய தாசில்தார் ஆசிரியர் நீங்க வந்து